இங்க பாருங்க, நான் ஹேரை காய போடுறதுக்கு டேபிள் ஃபேன் நேரா உட்காந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன். அங்க சமத்தா நிக்கிற என்னோட அக்கா பையன் சைலண்டா எனக்கு பின்னாடி இப்படி வந்து நின்றுட்டு அங்க இங்கேயுமா கிராஸ் பண்ணிட்டு என் ஹேரை பிடிச்சி இழுத்துருவாங்க. இவனுக்கு இதே வேலையா போச்சுங்க. நான் ஹேரை காய போடுறதுக்கு டேபிள் ஃபேனுக்கு நேரா உட்காந்துடக்கூடாது, உடனே முடிய பிடிச்சி இழுத்துற வேண்டியது. டே என்னடா பண்றேன்னு சொல்லி கையை கொஞ்சம் பிடிச்சி இழுத்துடக்கூடாது, உடனே தலைவர் அழுதுட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் கோவத்துல வந்து மறுபடியும் வந்து பிடிச்சி இழுத்துருவான். இவன் பிடிச்சி இழுத்துட்டு மூஞ்ச வேற அப்பாவே வச்சுப்பான். டே என்னடா பண்றேன்னு கேட்டா திருத்துன்னு முடிச்சுட்டு அவன் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அங்கிருந்து போயிடுவான். அப்புறம் நானும் என்னோட ஹேரோட எண்ட முடிய பிடிச்சுக்கிட்டு என்னை பிடி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி விளையாட ஆரம்பிச்சுட்டேங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரில டாம் வந்து அதோட வாலை வச்சு டாகை வந்து வெறுப்பேத்தும்லாம், அதே மாதிரி தாங்க இதை கொஞ்சம் கியூட்டா ரீக்ரியேட் பண்ண. அது இப்படிதாங்க என்னோட ஹேரை பிடிச்சு ஆட்டிட்டே பிடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டே போனேன். அவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஸ்மைலிங்கோட பிடிக்க வந்தாங்க. கடைசியில பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு இழுத்துட்டாங்க. என்னதான் என்னோட அக்கா பையன் என்னோட ஹேரை பிடிச்சு இழுத்து எனக்கு தலை வலிச்சாலும் அவனோட கியூட் ரியாக்ஷன், கியூட்டான ஸ்மைலை பார்த்தாலே ஹாப்பியா இருக்கும்.